அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் வாரம் ஒரு சிறுகதை நான் சொல்ல போகிறேன். இந்த வார சிறுகதை உல்லாச பயணம். எழுதியது நான், டாக்டர் ப. கோபுராஜ். அப்பா, ரவிக்கு தசரா விடுமுறை அடுத்த வாரம் வருது. ஒரு வாரம் லீவு போட்டுட்டு கொடைக்கானல் போயிட்டு வரலாம் என்றான் பிரபு. அப்பா சந்துருவை பார்த்து ஆர்வத்துடன், இல்லைப்பா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க என்றார் மகனை பார்த்து. அதை கேட்டபடி அங்கே வந்த பிரபுவின் மனைவி விமலா, அவர் எப்போங்க நம்ம கூப்பிடுற இடத்துக்கு உடனே வந்திருக்கார். பார்க்கிறவங்க இவரை விட்டுட்டு நாம் மட்டும் ஜாலியாக போயிட்டோம்னு நினைக்கணும் என்றால் குரலில் கோபம் பொங்க. அப்போது சந்துருவின் பால்ய நண்பர் சிவா உள்ளே வரவும், வாடா சிவா, இப்படி வந்து உட்கார் என்றார் சந்துரு சிரித்தபடி. அங்கிள், நீங்கள் சொல்லுங்க, எப்போ கூப்பிட்டாலும் எதுக்கும் வரமாட்டேன் என்கிறார். இப்போ தசரா விடுமுறைக்கு கொடைக்கானல் போகலாம்னு கூப்பிட்டா வரமாட்டேன் என்கிறார். நீங்களே உங்கள் நண்பருக்கு சொல்லி புரிய வையுங்க என்றான் குரலில் கடுமையுடன். சரி அங்கிள், நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரோம் என்று பிரபு மனைவிடன் சொல்ல, அதுவரை அமைதியாக இருந்த சிவா, சந்துரு, ஆசையாக பிரபு கூப்பிடுறப்ப ஜாலியாக போயிட்டு வர வேண்டியது தானே. இப்போ பாரு, என் பையன் எங்கே போனாலும் என்னை சும்மாவானும் பேச்சுக்கு கூட கூப்பிடுறதில்லை. ஏன் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற என்றார் சிரித்தபடி. சிவா, பிடிவாதம் இல்லைடா, போனால் 2 பேருக்குமே தொந்தரவு. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இப்போ காரில் போகிறோம்னு வச்சுக்கோ. காரில் பாட்டு போடுவாங்க, எல்லாம் குத்துப்பாட்டு, தமிழகராதியிலேயே இல்லாத தமிழ் வார்த்தை வச்சு காது கிழிகிற அளவுக்கு சப்தமாக வச்சு கேட்பாங்க. ஆனால் நாம் 50-60களில் பிறந்து 70-80களில் வந்த கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், சிவாஜி நடிப்பில் மென்மையான பாடல்களை கேட்டு வளர்ந்தோம். அவர்கள் போடுகிற பாடல் அவர்களுக்கு பிடிக்கும், அதுதான் இப்போ ட்ரெண்டுன்னு என்பாங்க. ஆனால் அதை கேட்டுக்கிட்டு பிரயாணம் செய்கிறது கொடுமை. அப்பப்போ பழைய பாடல்களை போட்டாலும் பரவாயில்லை. அதுவும் இல்லாமல் சாப்பாடு விஷயத்தில் அவங்க பர்கர், பிஸா, நூடுல்ஸ் கிடைக்கிற ஹோட்டலை பார்த்து போவாங்க. அங்கே போய் இட்லி, தோசை, பொங்கல் ஆர்டர் பண்ணினா, ஏன்பா இங்கே வந்தும் அதே இட்லி தோசை தானான்னு கமெண்ட் அடிப்பாங்க. சர்வர் வேறு நம்மளை நக்கலாக பார்ப்பான். அதுவும் இல்லாமல் சர்க்கரை வியாதி பேஷண்ட் அடிக்கடி பாத்ரூம் போக காரை நிறுத்தணும். அவங்க ஸ்பீடுக்கு சர்க்கரை வியாதி பேஷண்ட் அடிக்கடி பாத்ரூம் போக காரை நிறுத்தணும். அவங்க ஸ்பீடுக்கு சைட் சீயிங் பார்க்க நம்மளால் போக முடியாது. அதாண்டா 2 பேருக்கும் தொந்தரவு வேண்டாம்னு போகிறதில்லை என்று சொல்லி நண்பரை பார்த்து அர்த்தத்துடன் சிரிக்க, ஆமாண்டா, நீ சொல்கிறது சரிதான் என்று சிவா ஆமோதித்தார். மறந்த சாவியை எடுக்க வந்த பிரபு அப்பா சொன்ன அத்தனையும் கேட்டவுடன் அவர் பக்கம் இருந்த நியாயம் புரிந்தது. ஒரு பிரயாணம் போனால் அதில் இருக்கும் அனைவருக்கும் பிடித்தமான பாடல், உணவு இவைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நமக்கு பிடித்ததை மட்டும் செய்வது எவ்வளவு பெரிய தவறு என்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. வணக்கம், நன்றி.